வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல தரமான 5 கிரைம் த்ரில்லர் படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 5 படங்களும் தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. இந்த 5 படங்களை ஓடிடில போய் பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இந்த 5 படமும் யூடியூப்லயே ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. இந்த 5 படத்தோட பிளாட்டை சொல்றேன். எந்த பிளாட் பிடிச்சிருக்கோ அந்த படத்தை நீங்க முழுசா பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு 3G அப்படின்றது. இந்த படம் இந்தி படம் 2013ல வெளியாச்சு. இது ஒரு சூப்பரான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். நெயில் நிதின் முகேஷ் தான் இந்த படத்துல லீட் ரோலா பண்ணியிருப்பாரு. அதாவது கத்தி படத்துல வில்லனா வந்திருப்பாரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த படத்துல வந்து ஹீரோவா பண்ணியிருப்பாரு. இது சூப்பரான படம்னு சொல்லலாம். நான் முதல்ல படத்தோட கதையை பத்தி சொல்றேன். இந்த படம் 3G தமிழ் டப்டுன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்லயே கிடைச்சிரும். இப்ப கதை என்னன்றதை நம்ம பார்ப்போம். அது என்னன்னா, கேர்ள் ஃப்ரெண்டு ஃபிஜி தீவுக்கு போயிடுறாங்க. நியோ வான்ற மாதிரி பாய் ஃப்ரெண்டா அந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. பாய் ஃப்ரெண்டு வரும்போது தெரியாதனமா அவரோட போனை தண்ணிக்குள்ள விழுந்துருது. இப்போ இந்த ஊர்ல யூஸ் பண்றதுக்கு போன் வேணும்ல, அதனால ஒரு கடையில போய் இவங்க ஒரு போனை செகண்ட்ஸ்ல வாங்கிடுறாங்க. அந்த போன்ல 3G ஆப்ஷன்லாம் இருக்கு. அந்த போனை வாங்கிட்டு வந்ததுல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த போன்ல ஒரு பொண்ணை யாரோ சாவடிக்கிற மாதிரி வீடியோ வருது. அந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரியல. அடிக்கடி அந்த வீடியோ வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த போன் வந்ததுல இருந்து நம்ம ஹீரோக்குள்ள பேய் பூந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாரு. இதை கேர்ள் ஃப்ரெண்டு போக போக தான் கவனிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபோனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அதனால தான் நம்ம பாய் ஃப்ரெண்டு இப்படி மாறிட்டான். அந்த மர்மம் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பதான் பாய் ஃப்ரெண்டை பழைய மாதிரி கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டு நிறைய முயற்சிலாம் பண்றாங்க. ஸோ உண்மையில் அந்த ஃபோனை இதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா, அதே மாதிரி ஃபோனில் நடுவில் ஒரு மர்ம நபர் ஒரு பொண்ணை சாவடிக்கிற மாதிரி வீடியோ வந்துகிட்டே இருக்கு. அந்த மர்ம நபர் யாரு, எந்த பொண்ணை அவன் சாவடிக்கிறான், இந்த ஃபோனை சுற்றி தாங்க இந்த கதையே நடக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. இது ஹாரர் த்ரில்லர் படம் மட்டும் சொல்ல முடியாது. இதுக்கு பின்னாடி ஒரு கிரைம் இருக்கும். அந்த கிரைம் என்னன்றது தான் மீதி கதையாக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் தந்தி ஒன் சேனலில் அவைலபிளாக இருக்கு. நான் கடைசியாக பார்க்கும்போது அந்த சேனலில் பார்த்தேன். இப்பயும் இருக்குதான் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நிச்சயமா இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போறது ஒரு தெலுங்கு படம் தான். இது ஒரு சூப்பரான காமெடி கிரைம் த்ரில்லர்னு சொல்லலாம். இந்த படம் தமிழ்ல இருக்கு. பங்காரு ராஜான்ற பேர்ல தான் இந்த படம் தமிழ்ல இருக்கு. ஏறக்குறைய இதுவும் தந்தி ஒன்லயே உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு சூப்பரான படங்க. பங்கராஜுன்ற பேர்ல வந்து நாகச்சைத்தன்யாவும் அதுக்கப்புறம் நாகார்ஜுனாவும் சேர்ந்து நடிச்சு ஒரு படம் இருக்கும். நான் அந்த படத்தை சொல்ல, இது வேற ஒரு படம். பங்காரு ராஜான்ற பேர்ல இந்த படம் இருக்கும். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிராமத்தை நமக்கு காட்டுறாங்க. இந்த கிராமத்துல மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஊர்க்காரங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஒரு பகுதிக்கு வந்துருவாங்க. ஏன்னா மழை பெய்யும் போது மண்ணெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சு போகும் பாத்தீங்களா, அப்ப அங்க டைமண்ட் கிடைக்கும்ன்ற மாதிரி ஊர்க்காரங்க எல்லாருமே நம்புவாங்க. ஏன்னா ஒரு காலத்துல இந்த ஊர்ல நிறைய டைமண்ட் எல்லாம் மறைச்சு வச்சிருப்பாங்க. மழை பெய்யும் போது அந்த டைமண்ட்லாம் வெளியே வரும். அதெல்லாம் எடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் எடுக்கிறதுக்காக போறாரு. அந்த இடத்துல வச்சு ஹீரோக்கும் வேற ஒருத்தனுக்கும் பிரச்சனை ஏற்படுது. மாத்தி மாத்தி அந்த இடத்துல வச்சு சண்டைலாம் போட்டுக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது வேற ஒரு நாள் ஹீரோ கூட சண்டை போட்டவன் இருக்கான் பாத்தீங்களா, இறந்து போயிடுறான். இப்ப டவுட் முழுக்க ஹீரோ பக்கம் திரும்பிடுது. ஏன்னா ஹீரோக்கும் அவனுக்கும் சுத்தமா செட்டே ஆகாது. இப்ப அவன் இறந்து போயிருக்கிறதுனால ஹீரோ தான் சாவடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த சமயம் ஹீரோ தான் இந்த இடத்துக்கு வந்தாருன்ற மாதிரி பழி எல்லாமே ஹீரோ பக்கம் போயிடுது. ஆக்சுவலா கான்ஸ்டபிள் பொண்ணா ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்கள தான் ஹீரோ ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க முதற்கொண்டு ஹீரோ தான் இந்த விஷயத்தை பண்ணிருப்பான்ற மாதிரி சந்தேகப்படுறாங்க. சோ ஹீரோ இதுல இருந்து வெளியே வரணும்னா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறாரு. உண்மையான குற்றவாளியை தேடி அலையிறாரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க சப்போர்ட்டோட உண்மையான குற்றவாளியை தேடி அலையிறாரு. இவர் பண்ணலனா வேற யார் பண்ணா, அவங்க எதனால பண்ணாங்கன்ற கேள்வி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் பதில் சொல்றது தான் இந்த படத்தோட கதை. இத காமெடி கலந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது இது ஒரு சஸ்பென்ஸ் படமா இருந்தாலும் சரி, காமெடி கலந்து சூப்பரா சொல்லியிருப்பாங்க. உண்மையிலேயே சூப்பர் படம்னு சொல்லலாம். நான் தெலுங்குல வரும்போதே இந்த படத்தை பார்த்துட்டேன். இப்ப தமிழ் டப்பிங்லயே இந்த படம் அவைலபிளா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற படத்தோட பேரு சூரக்கோட்டை அப்படின்றது. தமிழ் டப்பிங்க்கு தான் சூரக்கோட்டை அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருக்காங்க. சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். தெலுங்குல நிறைய படத்துல காமெடி பண்ற ரோல் தான் இவர் பண்ணுவாரு. ஆனா இந்த படத்துல முக்கியமான ரோலே பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட கதை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். அதே மாதிரி ரன் டைம் இருக்கு பாத்தீங்களா, மொத்தமே 1.5 மணி நேரம் தான். அதுக்குள்ள ஷார்ட்டா முடிச்சிருப்பாங்க. முதல்ல நான் இந்த படத்தோட கதை என்னன்றதை சொல்றேன். ஆக்சுவலா நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. இவங்க 2 பேருமே ஏதாவது கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறாங்க. வீட்டுல எதிர்ப்பு இருக்கும். அதனால தான் கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று பக்கம் இவங்க ஒரு கிராமத்துக்கு வந்துட்டு இருக்காங்கல்ல, அந்த கிராமத்துல ஒரு பேக் ஸ்டோரியை நமக்கு காட்டுறாங்க. அங்க ரவுடி மாதிரி ஒரு நபர் செயல்பட்டு இருக்காரு. அந்த ரவுடி என்ன பண்றாருன்னா, கோயிலுக்கு நைட்டு நேரம் காதலர்கள் வருவாங்கல்ல, அதாவது தனியா டைமை ஸ்பெண்ட் பண்ணலான்னு வருவாங்கல்ல, அவங்க கிட்டலாம் எல்லை மீறி நடக்கிறாரு. அதாவது அந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடக்கிறாரு. இந்த மாதிரி இவங்களுமே ஒரு கோயில்ல கல்யாணம் பண்றதுக்காக வராங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்றதுக்காக வராங்க. அந்த கோயில்ல கல்யாணம் முடிச்சுட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறதுக்குள்ள இவங்க உள்ள இருக்கிறது தெரியாம
கோயில் நிர்வாகம் கதவை சாத்திட்டு போயிடுறாங்க. ஸோ பூட்டி இருக்க கோயிலுக்குள்ளே இவங்க மாட்டிக்கிறாங்க. இப்படி இவங்க இருந்துட்டு இருக்கும் போது ஏற்கனவே ஒரு கும்பலை காமிச்சாங்கல்ல, அந்த கும்பல் இந்த கோயிலுக்குள்ள வராங்க. கோயில் சிலையை திருடுறதுக்காக தான் அந்த கும்பல் வந்திருக்காங்க போல. அந்த கும்பல் கிட்ட நம்ம மாட்டிக்க கூடாது, மறைஞ்சு மறைஞ்சு இருக்கணும்ன்ற மாதிரி இவங்க 2 பேர் ட்ரை பண்றாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அந்த கும்பல் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கதையில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்றது தான் மீதி கதை. முடிவுல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் தான் இந்த படத்தோட பெரிய பலம்னு சொல்லலாம். படம் கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கும். ஷார்ட்டா ஒரு படத்தை பார்க்கணும், கிரைம் காமெடிலாம் கலந்த அந்த படம் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. முடிவுல ஒரு நல்ல ட்விஸ்டும் வச்சு தான் முடிச்சிருப்பாங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு எக்கோ அப்படின்றது. இது ஒரு தமிழ் படம் தான். பக்கவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல ஸ்ரீகாந்த் தான் முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி பார்ப்போம். ஸ்ரீகாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்கே முக்கியமான பொறுப்பில், அதாவது இவருக்கு மேல் பொறுப்பில் இருக்க ஒரு பொண்ணை இவர் பயங்கரமாக லவ் பண்ணிட்டாரு. அந்த பொண்ணோட வீட்டில் கொஞ்சம் எதிர்ப்புலாம் இருக்கு. அதை மீறியே இவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இவங்க 2 பேருமே ஒரு வீட்டில் இருந்துட்டு இருக்காங்கல்ல, அந்த வீட்டில் பேய் நடமாட்டம் இருக்கு. முதல்ல அந்த பொண்ணை ஃபீல் பண்ணுறாங்க. போக போக ஸ்ரீகாந்துமே இந்த விஷயத்தை ஃபீல் பண்ணிட்டாரு. அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, இந்த பேய்க்கும் உனக்கும் ஏதோ பிரச்சனை போல, இந்த பேய் உன்னை டார்ச்சர் பண்ணுறதுக்காக தான் வருது, நீ கஷ்டப்படுறன்றதுக்காக நானும் அவன் கூட சேர்ந்து கஷ்டப்பட முடியாது, இந்த பேயை ஏதாவது பண்ணி நீ போக வை, அதுக்கப்புறம் நான் உன் கூட வந்துக்கிறேன்ற மாதிரி அவரோட ஒய்ஃபை விட்டுட்டு போயிடுறாங்க. ஒய்ஃப்னு சொல்ல முடியாது, கேர்ள் ஃப்ரெண்டை விட்டுட்டு போயிடுறாங்க. சரி, வீட்டுக்குள்ள ஒரு பேய் இருக்குல்ல, அந்த பேய் எதனால இருக்கு, அந்த பேய் யாருன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒருத்தர் கிட்ட போறாரு. அதாவது பேயை பத்திலாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தர் கிட்ட போய் ஹெல்ப் கேட்கிறாரு. அவருமே ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பேய் யாரு என்ன, அந்த பேயோட ஃபிளாஷ்பேக் என்ன ஏதுன்றதெல்லாம் தெரிய வருது. சூப்பரா இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த படம் நீங்க நிறைய பேர் பார்க்காம தான் இருந்திருப்பீங்க. ஏன்னா இது வந்ததும் தெரியல போனதும் தெரியல, அந்த மாதிரி ஒரு படம் தான். நல்லா இருக்காது போல, அதனால தான் வந்ததும் தெரியல போனதும் தெரியலன்னு கூட நீங்க நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த படம் நல்லா தான் இருக்கும். நீங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா எக்கோன்னு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படம் கிடைச்சிரும். ஒரு வாட்டி இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சில சமயம் படம் டெலீட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க செக் பண்ணும்போது இருந்தா பாத்துருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 5ஆவதா பார்க்க போற படத்தோட பேரு இட்லிஸ்ட் அப்படின்றது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விக்ரமன் சாரோட பையன் தான் நடிச்சிருப்பாரு. விஜய் கனிஷ்கான்னு நினைக்கிறேன் இவரோட பேரு. இந்த படம் சூப்பர் படங்க. முடிவுல ஒரு ட்விஸ்ட் வரும். அந்த ட்விஸ்டுக்காகவே பார்க்கலாம். நிறைய வெளிநாட்டு படங்கள்லாம் பார்க்குறவங்க அந்த ட்விஸ்ட்டை கெஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது சூப்பரான ட்விஸ்ட்னு சொல்லலாம். இந்த படத்தில் கௌதம் வாசுதேவ மேனன், அதுக்கப்புறம் சரத்குமார் இவங்கெல்லாம் இணைஞ்சு தான் நடிச்சிருப்பாங்க. நான் முதல்ல பிளாட் என்னன்றதை சொல்றேன். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் வள்ளலார் நெறிய ஃபாலோ பண்றவரா இருப்பாரு. சின்ன விலங்குக்கு கூட காயத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறவரா இருப்பாரு. உதாரணத்துக்கு எலியை பிடிக்கிறாங்கன்னா எலியை சாவடிக்கலாம் மாட்டாரு, வெளியே தான் விடுவாரு. இந்த மாதிரி ஒரு டைப் ஆளா இருப்பாரு. ரத்தத்தை பார்த்தாலே இவருக்கு பயம், அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் அம்மா தங்கச்சி மட்டும்தான் இருக்காங்க. ஒரு மர்ம நபர் என்ன பண்றான்னா அம்மா தங்கச்சியை கடத்தி வச்சிடறான். உன் அம்மா தங்கச்சி உனக்கு உயிரோட வேணும்னு நினைச்சா நான் சொல்றதெல்லாம் நீ பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றான். சரி, வேற வழி இல்லை, அவன் சொல்றதை பண்ணலான்னு இவர் கூட முடிவு எடுக்கிறாரு. ஆனா அவன் முதல்ல என்ன தெரியுமா சொல்றான், ஒரு கோழியை வாங்கி சாவடின்ற மாதிரி சொல்றான். இவருக்கு தான் ரத்தத்தை பார்த்தா பயம், அதே மாதிரி மிருகத்தெல்லாம் துன்புறுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறவர்ல கஷ்டப்பட்டு அந்த விஷயத்தை பண்ணிடுறாரு. சரி, இதை இவர் கஷ்டப்பட்டு பண்ணிட்டாரு. அடுத்து அவன் மனுஷனை சாவடிக்க சொல்றான். இதெல்லாம் என்னால பண்ணவே முடியாதுன்னு ஹீரோ சொல்றாரு. நீ பண்ணலனா உன் அம்மாவையும் தங்கச்சியும் சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அந்த மர்ம நபர் மிரட்டுறான். இதுல சரத்குமார் எங்க இருந்து வராருன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர். ஹீரோவை வேற ஒருத்தர் மிரட்டிட்டு இருக்கிறது சரத்குமாருக்கும் தெரியுது. ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. அந்த முகமூடி மனுஷன் எதுக்காக இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கான், ஹீரோ மூலியமா எதுக்காக இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல. முடிவுல ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வச்சு முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா அந்த ட்விஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இந்த படமும் பிடிக்கும் நம்புறேன். இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன 5 படமும் நல்ல படம் தான். இதுல எந்தெந்த படங்களை நீங்க ஏற்கனவே பார்த்திருக்கீங்க, அதுல எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சது, எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலன்றதை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.